வேட்டையன் மற்றும் சிவலிங்கத்தின் கதை, சாதாரண பக்தியின் மகத்துவம். இந்த புராணக் கதையானது தற்செயலான ஒரு பக்தியும் சிவனின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று எடுத்துக் கூறுகிறது. இதோ அதன் விரிவான பதிப்பு. பண்டைய காலத்தில் சுஸ்வாரா என்ற வேட்டையன் ஒரு அடர்ந்த காட்டில் வாழ்ந்தான். அவன் தனது வாழ்க்கையை மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு நல்ல மனதுடையவனாக இருந்தாலும் எந்த தெய்வத்தையும் வணங்குவதற்கான அறிவோ ஆர்வமோ அவனுக்கு இல்லை. ஒருநாள் வேட்டையாட பல தூரம் சென்ற சுஸ்வாரா காட்டு வழியில் தன் பாதையை தொலைத்துவிட்டான். அந்த ஆழ்ந்த இரவு நேரத்தில் கொடுமையான காட்டு மிருகங்கள் காட்டில் சுற்றிக் கொண்டிருந்ததால் சிவபெருமானின் தெய்வீக மரமாக கருதப்படும் ஒரு வில்வ மரத்தில் ஏறி பாதுகாப்பாக அதன் கிளைகளில் அமர்ந்து கொண்டான். அவன் மிகவும் பசி மற்றும் தாகத்தால் வாடியதால் அவனால் தூங்க முடியவில்லை. அதனால் விழித்து இருக்க மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போடத் தொடங்கினான். மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்ததை அவன் கவனிக்கவில்லை. அவன் போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அவனது இந்த தற்செயலான செயல் கூட சிவனுக்கு செய்யும் பூஜையாகத்தான் பார்க்கப்பட்டது. சுஸ்வாரா மரத்தில் அமர்ந்திருந்தபோது சில மிருகங்கள் அவன் அருகில் வந்து அவனை பார்த்து காத்திருந்தன. தன் உயிருக்கு பயந்து அவைகளை விரட்ட அவன் தன்னிடம் இருந்த கொஞ்ச நீரையும் கீழே ஊற்றினான். அந்த நீரும் சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. இந்த வழியில் தன்னுடைய அறியாமையிலேயே சுஸ்வாரா மகா சிவராத்திரியின் முழுமையான பூஜையை முடித்தான். அது எவ்வாறென்றால், அவன் முழு இரவையும் விழித்திருந்து ஜாகரணம் கடைப்பிடித்தான். சிவலிங்கத்திற்கு நீரை அர்ப்பணித்தான். வில்வ இலைகளை சிவனுக்கு காணிக்கையாக கொடுத்தான். பசியால் அவன் விரதத்தில் இருந்தான். தான் அறியாமையிலேயே சுஸ்வாரா சிவராத்திரியின் முழுமையான வழிபாடுகளை சிவனுக்கு செய்தான். இன்றும் இவை சிவராத்திரி பூஜைகளில் கடைப்பிடிக்கப்படுகின்றன. அந்த காலையில் சிவன் தனது தெய்வீக உருவத்தில் சுஸ்வாரா முன் தோன்றினார். சுஸ்வாரா முதலில் பயந்துவிட்டான். ஆனால் பின்னர் சிவன் அவனை அமைதிப்படுத்தி சிவன் அவனிடம் இவ்வாறு கூறினார்: இந்த பூஜையை நீ என்னவென்று அறியாமலே எனக்காக செய்திருக்கிறாய். உன் தற்செயலான இந்த பூஜை உன் உள்ளத்தை தூய்மையாக்கியுள்ளது. உனது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன. நீ மோட்சத்தை அடைவாய் மற்றும் என் நித்திய ஆசீர்வாதத்தை பெறுவாய். அந்த நாளிலிருந்து சுஸ்வாரா உண்மையான சிவபக்தனாகி நல்ல வாழ்க்கையை நடத்தி பிறருக்கு உதவி செய்தான். இந்த கதை சிவன் கருணை மற்றும் மன்னிப்பு நிறைந்தவரென்று கூறுகிறது. நம்முடைய நேர்மையான சாதாரணமான செயல்களும் கூட அவரை மகிழ்ச்சியாக்கும். வேட்டையன் அர்ப்பணித்த வில்வ இலைகள் மற்றும் நீர் சிவனுக்கு மிகப் புனிதமான காணிக்கைகள் எனப்படும். சிவன் மிகப்பெரிய பூஜைகள் அல்லது காணிக்கைகளை எதிர்பார்க்கவில்லை. எளிய ஆராதனைகளும் அவரை மகிழ்விக்க போதுமானவை. இந்த கதை சிவராத்திரியில் ஜாகரணம், விரதம் மற்றும் தியானம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. இதுபோன்ற செயல்கள் பாவங்களை அழித்து ஆன்மீக ஒளியைக் கொடுக்கும். இந்த கதை பக்தர்களுக்கு சிவனை எளிய முறையில் வணங்கினாலும் அவர் பேரருளை வழங்கி ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது.